விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சரின் இந்த ஊழல் தண்டனைக்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஊழலுக்காக சிறையில் உள்ளார். தற்போது ஒரு அமைச்சர் ஊழல் புரிந்து தண்டனை பெற்று சிறைக்கு சென்றிருக்கின்றார். இன்னும் 5-6 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நிலுவையில் உள்ளது. எதிர்காலத்தில் இன்னும் சில அமைச்சர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்மானத்துடன் முதலமைச்சர் பதவி விட்டு விலக வேண்டும். அப்படி இல்லை என்றால் எதிர்காலத்தில் அவரது அமைச்சரவை கூட்டம் என்பது புழல் சிறையில் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படும். அதுபோன்ற ஒரு நிலையை ஏற்பட வண்ணம் தடுக்க கண்ணியத்துடனும் பொறுப்புடனும் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினம் அரசு விழாவில் நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு, அரசு அதிகாரிகளுடைய மெத்தனம், சரியான திட்டமிடுதல் இல்லாத நிலை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு, மக்கள் நலன் சார்ந்த நீண்டகால பயனளிக்கும் திட்டங்களுக்கு அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்ட அரசு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய மனக்குமுறலை துணைநிலை ஆளுநர் அவர்களிடம் புகாராக தெரிவித்துள்ளார். இது மாண்புமிகு முதலமைச்சர் சொல்வது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே பல முறை பல அரசு விழாக்களில் அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடுகளை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசியுள்ளார். முதலமைச்சர் அவர்கள் பேசிய பிறகு அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் துறை ரீதியாக தவறு செய்யும் அதிகாரிகள், துறையில் உள்ள சிக்கல்கள் போன்றவற்றை தலைமைச் செயலருடன் கலந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தினை துணைநிலை ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருப்பது என்பது ஒரு தேவையற்ற ஒரு கருத்தாகும். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் ஏற்கனவே 2 அதிகார மையங்கள் இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது தலைமைச் செயலரையும் சேர்த்து 3 அதிகார மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. துறை ரீதியான பல்வேறு செயலர்கள் தலைமைச் செயலருடைய உத்தரவை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடைய அறிவிப்புகளையும் மற்ற திட்டங்களையும் செயல்படுத்த முன்வராமல் திட்டமிட்டு கிடப்பில் போட்டு வருகின்றனர்.
நாடு முழுவதும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளை மதிப்பினை குறைத்து அந்த கட்சிகளை உடைத்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் பெறும் பிஜேபியுடைய தலைமை என்பது புதுச்சேரி மாநிலத்திலும் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக்கொண்டே இந்த கூட்டணியுடைய முதலமைச்சராக திரு ரங்கசாமி அவர்களை வைத்துக்கொண்டு அவரது முக்கியத்தை குறைக்கின்ற விதத்திலும் அவரது செயலை பலகீனப்படுத்தும் விதத்திலும் மக்கள் மத்தியில் எதிர்காலத்தில் என்ஆர் அவர்களுக்கு திரு ரங்கசாமி அவர்களுக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் பின்னடைவை ஏற்படுத்துகின்ற விதத்திலும் பிஜேபி மற்றும் துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய செயல்பாடு இருந்து வருகிறது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டவுடன் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், ஆற்றல் மிக்க தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பிஜேபியுடன் எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு மக்களோடு தான் எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி என்கின்ற விதத்தில் தொடர்ந்து மக்களை சந்தித்து மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார். இது 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அதிமுகவிற்கு புதுச்சேரி உள்ளிட்ட 40 இடங்களிலும் வெற்றி வாய்ப்பு வரும். அதே வேளையில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துள்ள என்ஆர் காங்கிரஸுக்கு பலத்த அடி ஏற்படும். அது என்ஆர் காங்கிரஸ் தேர்தல்னாலும் சரி, பிஜேபி தேர்தல்னாலும் சரி, மக்கள் சரியான பாடத்தை போட்டுவதற்கு தயாராகிட்டாங்க. ஏன்னா அந்த விதத்தில் முதலமைச்சரை பலகீனப்படுத்திட்டாங்க. இந்த ஆட்சி என்பது ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சியே தெரியல. ஒரு அதிகார போட்டியினுடைய ஆட்சியாக இருக்குது இது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கடந்த வாரம் காரைக்காலை சேர்ந்த 14 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்குது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டு பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதுகிறார். என்னுடைய மாநிலத்தை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை பிடிச்சி போயிட்டாங்க, அவங்களை விடுதலை செய்யுங்கன்றாங்க. அடுத்த 2 நாள் சென்ற பிறகு துணைநிலை ஆளுநர் தனியாக ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 14 மீனவர்கள் பிடித்து கொண்டு சென்றாங்களே, நீங்கள் என்ன டபுள் இன்ஜின் ஆட்சியா, இரட்டை ரயில் ஆட்சி நடக்குது? ஒரே ஒரு பிரச்சனையில் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டிய ஒரு பிரச்சனையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. நீங்கள் மறுநாள் நீங்கள் ஒரு கடிதம் எழுத வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இது புதுச்சேரி மாநிலத்தில் அதிகார போட்டி நடக்கலையா? எப்போ பார்த்தாலும் நாங்கள் அண்ணன் தங்கை. என்ன அண்ணன் தங்கை உறவு? அண்ணன் தங்கை உறவு தான் இல்லைன்றார் மாண்பு முதலமைச்சர். மறைமுகமாக சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே துறை ரீதியான செக்ரட்டரிகளும் தலைமைச் செயலாளரும் சரியான முறையில் செயல்படுத்த கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கின்ற பிசிஎஸ் ஆஃபீஸர்களை கூப்பிட்டு அவங்க மிரட்டுறாங்க. நீ பென்ஷன் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் சில பிசிஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு இந்த திட்டத்தை நீ செயல்படுத்தினா இதில் தப்பு இருக்குது, இந்த திட்டத்தை நீ செயல்படுத்தினா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன், உனக்கு பென்ஷன் வராதுன்றாங்க. அதை துறை ரீதியாக அந்த அமைச்சர்கிட்டே சொல்லலாம், மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம். என்ன நீங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. நாங்கள் பல்வேறு பிரச்சனையில் முறைகேடுன்னு சொல்கிறோம். எந்த முறைகேட்டுக்கு எந்த அமைச்சரிடம் பதில் கிடையாது. ஏதோ ஆப்டதை சுருட்டினா போதும்னு நினைக்கிறாங்க பொழுது அமைச்சர்லாம். நீ எது வேணாலும் சொல்லிக்கன்றாங்க. அப்போ பதில் இல்லைன்னா என்ன? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. மௌனம் என்பது என்ன? நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டை மௌனமாக அவங்க ஏற்றுக்கிறாங்க. நான் சொன்ன சைக்கிளில் வாங்குறதுல ஊழல்னு சொன்னேன், அப்போ ஏற்றுக்கிறீங்க. லேப்டாப் வாங்க போகிறதுல ஊழல்னு சொல்கிறேன், ஏற்கனவே இந்த நடைமுறையில் இதெல்லாம் செஞ்சுக்கிறீங்க.
அப்போ அதுக்கும் வந்து நீங்கள் வந்து அமைதியாகிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு. லேப்டாப்புக்கு எங்களை வாங்க விட மாட்டாங்கன்றாரு, என்னென்ன திட்டத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த திட்டத்தெல்லாம் என்னால் செயல்படுத்த முடியல அப்படின்றார். அவர் சொல்லத்தெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா அவர் புதுச்சேரி மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் என்பவர் மக்களுக்கான திட்டங்களை ஒரு தீட்டி அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவர். வாக்களித்த மக்கள் ஒரு சில திட்டத்தினுடைய பயன் மக்களை சென்றடையலைன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் கேள்வி கேட்பாங்க. அப்போ அவருடைய பணியில் நீங்கள் வேண்டுமென்றே பல பிரச்சனைகளை நீங்கள் தடைக்கற்கள் ஏற்படுத்துவதாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆளுநரும் முதலமைச்சரும் நாங்கள் உட்காந்து பேசினா பிரச்சனை தீர்ந்துடுன்றீங்க. பேசுங்க, முதலமைச்சரை கூப்பிடுங்க. நீங்கள் ஏன்னா அரசு விழாவில் இப்படி பேசுனீங்க, என்ன பிரச்சனை? கரெக்டாக தானே போய் நிற்குது, எல்லாருக்கும் சரிசமமாக தானே போய் நிற்குது. ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கன்னு கேளுங்க. அவர் சொல்லுவார் இல்லையா, இந்த அதிகாரி இதில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதை முதல்ல துணைநிலை ஆளுநர் ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்தணும். முதலமைச்சருடைய அரசு விழாவில் முதலமைச்சருடைய மனக்குமுறலை அவர் வெளிப்படுத்தின அத்தனை கருத்துக்களையும் புகாராக எடுத்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் அவர்கள் இதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டும். அது சம்பந்தமான அதிகாரிகளை அழைத்து பேசி துணைநிலை ஆளுநர் உண்மையிலே புதுச்சேரியில் நடப்பது பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சியாக இருந்தால் அதெல்லாம் தகர்த்து வேண்டும். ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சின்றீங்க, ஒரு பக்கம் அரசை செயல்படாமல் விட்டா என்ன? நீங்கள் கவர்மெண்ட் செயல்பட விடாமல் நீங்கள் செஞ்சுட்டேங்கிறீங்க. இது தப்பு. இது அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களான்னு தெரியல. என்ன கேட்டால் மாண்பு முதலமைச்சருக்கு அதிமுக சார்பில் ஒரே ஒரு வேண்டுகோள். நேற்றைய தினம் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வயசானவர், ஒரு 74 வயசு கிட்ட ஆகுது. பலமுறை முதலமைச்சராக இருக்கிறார். தொடர்ந்து பலமுறை வெற்றி வாய்ப்பை பெற்றவர், மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர். அப்படிப்பட்டவர் எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் தெரிந்தவர், புரிந்தவர். அப்படிப்பட்டவர் துணைநிலை ஆளுநரை வைத்து கொண்டு ஒரு அரசு விழாவில் என்னை முழுமையாக செயல்பட முடியல, என்னால் எனக்கு எந்த ஒரு அதிகாரியும் ஒத்துழைப்பு கொடுக்குறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது அதுக்கு யார் காரணம்? மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் காரணம், இங்கே இருக்கின்ற துணைநிலை ஆளுநர் காரணம். அப்போ நீங்கள் நீங்கள் ஒரு இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறீங்க. எந்த கட்சியில் இருக்கிறீங்க? என்ன கட்சியில் இருக்கிறீங்க? பிஜேபியுடன் கூட்டணி. வேறு யாருன்னா காங்கிரஸ் துணைநிலை ஆளுநராக இருந்தால் ஓகே, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்குதுன்னா ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. கூட்டணியில் இருக்கும்போதே இவ்வளோ தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் முதலமைச்சருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிஜேபியை இந்த கூட்டணியிலேருந்து வெளியேற்ற வேண்டும். அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால். இல்லைன்னா தானாகவே பிஜேபி இதிலேருந்து வெளியில் வந்துடணும். சும்மா இது மாதிரிலாம் பேசிலாம் இருக்கக்கூடாது. இது சரியான ஒரு நடவடிக்கை இல்லை. இது இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்துக்கு தொடர்ந்து மிகப்பெரிய தலைகுனிவை துணைநிலை ஆளுநர் மற்றும் துணைநிலை ஆளுநர் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் தொடர்ந்து கொடுத்துன்னு வராங்க. இன்னும் முதலமைச்சர் ஓப்பனாக பேசணும். எந்தெந்த திட்டத்தில் யார் எந்தெந்த அதிகாரி தடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சீக்ரெட் ரிப்போர்ட்டில் இவர் தான் கையெழுத்து போடுறாரு. ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய சீக்ரெட் ரிப்போர்ட்டில், பிசிஎஸ் ஆஃபீஸருடைய சீக்ரெட் ரிப்போர்ட்டில் சிஆர் அதில் கையெழுத்து போடுற அதிகாரம் இருக்குது இல்லையா? ஆண்டுதோறும் கையெழுத்து போடுறீங்க. நீங்கள் எந்தெந்த அதிகாரி தப்பானவன்னு நீங்கள் கைது போடுறீங்க. இந்தந்த அதிகாரி தப்பு பண்ணுறாங்க, இந்த அதிகாரி ஒத்துழைப்பு கொடுக்கல, இந்த அதிகாரியோட செயல்பாடு சரியில்லை அப்படின்னு நீங்கள் எதாவது ரிப்போர்ட் எழுதிக்கிறீங்களா? எழுதணும். இதையெல்லாம் முதலமைச்சர் செஞ்சால் தான் முதலமைச்சர் தனக்குள்ள அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தினால்தான் முதலமைச்சருக்கு உரிய மரியாதையும் முதலமைச்சருக்குரிய அதிகாரமும் அவரால் பெற முடியும். அதுக்கு முதலமைச்சர் முன் வர வேண்டும். இது அதிமுகவுடைய கோரிக்கை, கருத்து. அவர் நேரடியாக துணைநிலை ஆளுநர் தான் குறை சொல்கிறாரு. அண்டர்ஸ்டுட், அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் ஒரு பெரிய மனுஷன். கூட பிறக்காத தங்கச்சியை அவரால் நேரடியாக குறை சொல்ல முடியாது, மறைமுகமாக சொல்கிறார். நீங்கள் சொல்லத்தை கேட்கக்கூடிய சிஎஸ் நான் என்ன கேட்குறேன், ஒரு நிமிஷம். ஆமாம், கமிஷனர் கூட மதிக்கலைன்றார்.
ஒரு புதுச்சேரி முனிசிபாலிட்டியுடைய கமிஷனர் நான் சொல்லத்தை கேட்கலன்னு ஒரு முதலமைச்சர் பயங்கரமாக இது பண்ணுறாருன்னா ஒன்று அந்த கமிஷன் மேலே இன்னார நடவடிக்கை எடுத்துருக்கணும். இது வந்து வெட்கி தலை குனிய வேண்டிய இது இல்லையா? யாராக முதலமைச்சராக இருக்கட்டும், எங்களுக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு உரிய அரசாங்கத்துடைய ஒரு முதலமைச்சருக்கு உரிய மரியாதையாக வந்து கொடுக்க வேண்டியவர் கொடுக்கணும். அது இல்லாமல் எங்கிட்ட தான் அதிகாரம்னு சொல்லிட்டு மறைமுகமாக கொட்டினே இருப்பீங்களா? கொட்டினே இருக்கிறீங்க, தப்பு அது. இப்போ ஒரே ஒரு அரசு விழாவில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநரை அரசாங்கம் கூப்பிடலன்னு சொன்னோடனே நீங்கள் ஒரு சுற்றறிக்கை அமைச்சிங்க. என்னை இல்லாமல் லோக்கல் பாடி சங்கம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஃபங்க்ஷனை என்னை கூப்பிடணுன்னு நீங்கள் சிஎஸ் தான் விட்டார் அந்த சுற்றறிக்கை. 2 நாள் சேர்ந்த பிறகு அதே அம்மா ஆளுநர் மாளிகையில் இந்த சுற்றறிக்கை நான் அனுப்ப சொல்லலை, தலைமைச் செயலரே அமிச்சாருனாங்க. அப்போ இந்த தலைமைச் செயலருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருடைய அதிகாரத்தை குறைக்கின்ற விதத்தில், மாண்புகளை அவமதிக்கின்ற விதத்தில், அவரது முக்கியத்துவத்தை அரசு விழாவில் மட்டம் தட்டணும் என்கின்ற விதத்தில் ஒரு அரசு சார்பில் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டது யார்? சிஎஸ் தானே விட்டாருன்றீங்க. அந்த சிஎஸ் பேரில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாமே நம்ம பேசி தீர்த்துக்கணும், ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்றீங்க இல்லையா? அந்த ஒரே ஒரு அரசாணை போட்டார் இல்லையா, அதன் பேரில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன் எடுக்க மாட்டீங்க? முடியாது உங்களால். ஏன் முடியாதுன்னா உங்களுக்கு தெரியாமல் அவர் செய்யலை. எனக்கு தெரியாது, அதில் கூட சிஎம்ஏ கூட அவர் கைது போட்டுருக்கலாம். அது அவருடைய பெருந்தன்மை. அப்போ இது பொது வெளியில் வரும்போது, பொதுமக்கள் மத்தியில் இது வரும்போது இதெல்லாம் ஒரு விவாத பொருளாகுது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோமா புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி என்பது ஆட்சி நடத்துவதற்கு தகுதியற்ற ஒரு அரசு.